ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ சங்கராபுரம் தென்னாடுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ பெரிவா சரணம். மாயப்பிறப்பிற்கும் மகாபெரிவா அடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் அடியோட நமஸ்காரங்கள். பிரத்யேகமான பகிர்வு கோசாலையை பொறுத்து. கோசாலைக்கு இந்த குழுமம் மூலிமா வைக்கோல் கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5200 கட்டு வந்து இறங்கியிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு உண்டான திரவியங்கள் நித்தியம் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கைங்கரில் ஈடுபடணுமோ ஒரு கட்டு 140 ரூபான்ட்டு அவள் 5 கட்டு 10 கட்டுன்னு அமிச்சுட்டு இருக்கா. அவள் அத்தனை பேருக்கு நடந்துக்கூடிய நமஸ்காரம் அவளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வைக்கோல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு ஏற்பாடு. ஏன்னா அறுவடும் போது கிட்டத்தட்ட 8500 கட்டு சேர்த்து வச்சாதான் ஒரு வருஷத்துக்கு உண்டான வேலைக்கு அந்த கோசாலைக்கு திருப்தியாக போட முடியுன்றதுனால வருஷம் அந்த ஒரு ஏற்பாடு, அதுக்கு உண்டான கைங்கரத்தில் உண்டான சம்பாஷணை பிரதி வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த தவிர்த்து தவிடு நித்தியம் ஒரு நாளைக்கு 225 பசுமாடுக்கு 6 மூட்டை தேவைப்படுறது. காத்தால 3 மூட்டை, சேரட்சி 3 மூட்டை, 50 கிலோ மூட்டை. ஒரு பேக் வந்து 1580 ரூபா. ஒரு தவிடோட பேகு 50 கிலோ மூட்டை 1580 ரூபான்ட்டு பிரதிதினம் 6 மூட்டை தேவைப்படுறது. காத்தால ஒரு 3 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு அப்புறம் பால் கறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பேகு, அப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு 3 பேகுன்ட்டு நித்தியம் 6 பேகு தேவைப்படுறது இந்த 225 பசுமாடுக்கு. அம்மன் சூப்பர் நைஸ் தவிடுன்ட்டு இந்த தவிடு வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த கிராமத்தில் இந்த கோசாலைக்கு ஒரு பேக்கோட நிலவை 1580 ரூபா சொல்லியிருக்கேன். யாருக்கு இந்த கைகத்தில் ஈடுபடணுமோ அவள் அடியன் இந்த கூகுள் லிங்க் பகிர்வு செஞ்சுருக்கேன். அது மூலிமா அவள் சக்திக்கு தகுந்த மாதிரி, அவள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவளோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கைங்கத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிர்பந்தம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக கலந்துக்கணும் விருப்பப்படுறவா இந்த கைங்கத்தில் ஈடுபடலாம். ஒரு மூட்டைக்கு உண்டான பணம் 1580 ரூபா. 50 கிலோ பேகு, ஒரு நாளைக்கு 6 மூட்டை ஆறுது. பெரியவா அனுகிரகத்தால் இந்த கோ சம்ரக்ஷணை நித்தியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு சனாதன தர்ம குடும்பத்திலேருந்து வந்த கைங்கரத்தில் நித்தியம் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், திடகாத்திரமாக இருக்கணும்ன்ட்டு இல்லாமல் இந்த கைங்கரியம் நீடிக்கணும். அக்னி சம்ரக்ஷணை, கோ சம்ரக்ஷணை, வேத சம்ரக்ஷணை சங்கிய அபிவிருத்தி ஆகணும், லோகமே சுபிக்ஷமாக இருக்கணுன்றது பிரார்த்தனை ஒரு பக்கம்.